குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். என் பெயர் மணவாளன். நான் ஒரு முதுகலை தமிழாசிரியர். 2007 ரிட்டையர்மெண்ட். 2007 முன்னாடி ஐடி போட்டாச்சு. 17 வருஷம் ஆகுது நான் எஸ்டியில் ஐடி எடுத்து. 17 வருஷம் வரம் தரும் தேவதை வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கியதால் காலமெல்லாம் மேங்கினேன். ஹலோ, இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. விஷயம் என்பது சிட்டார் கடையிலயோ நாடார் கடையிலயோ முதலார் கடையிலயோ ஒரு பொருள் வாங்கணும், அதோட காலி. அவங்ககிட்ட எதுவும் கொடுக்க போதும். மளிகை கடை தொடர்ந்தவனே ஒரு காலண்டர் கொடுப்பான். ஆனா வெஸ்டேஜ் அப்படி கிடையாது. வெஸ்டீஜ் செய்யணும்ன்ற ஒரு மனம் இருந்தா ஜனம் வரும், ஜனம் வந்தா பணம் வரும். மனம், ஜனம், பணம் மூன்று நிறைந்தது வெஸ்டீஜ். இந்த விஷயம் நான் 17 வருஷம் ஆகுது. அதாவது துணையோடு அல்லது 2 வழி போக கேட்கலாம். என் ஒய்ஃப் எல்லாம் எங்கேயும் போனது கிடையாது. விட மாட்டாங்க. அதாவது இப்ப எனக்கு 73 வயது. ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் 43,000 வந்து மாதம். உனக்கு ஏன் அந்த வேலை வீட்டில் உட்காரியான்னு தான் எல்லாம் சொல்லியே இருப்பாங்க. இப்ப என் பையன் சொன்ன மாதிரி, என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி. ஆனா இதுல என்னன்னா, அடிக்கடி என்கிட்ட சொல்லுவோம், தொலைக்காட்சி பெட்டி முன்னாடி தொழுநோயாளியை நான் உட்கார விரும்பலன்னு. தொடர்ந்து தொலைக்காட்சி பசங்க நான் பார்க்கறதே கிடையாது. அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. அது எனக்கு பிடிக்கல. உழைப்பவரே உயர்ந்தவர், அதான உண்மை. பொய் சொல்லாத, திருடாத, ஏமாத்தாத பண்ற ஒரே பிசினஸ் வெஸ்டேஜ் மட்டும்தான். கடல் நீர் உள்ள வரை இந்த பிசினஸ் இருக்கும். இது என்ன பண்ணும், தொடர்ச்சியா பண்ணணும். இது முறை நான் பண்ணி ஆஸ்திரேலியா ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என் ஒய்ஃபோட போயிட்டு வந்தேன். அதை விட ஒரு முக்கியமான என்னன்னா, ஒரு கடவுள் தூதர் ஒரு மைக்கேல் எங்களுக்கு கூட இருந்தார். 4 நாள் அவர் கூட தான் இருந்தேன். அவரை பத்தி பேசினா கண் கலங்கிடும். அற்புதமான மனிதர். கொண்டாடுவாங்க. நம்ம தொடர்ச்சி பண்ணுவாங்க. போட்டுவார் போட்டட்டும், பூஜிவார் தூத்துவார் தூட்டட்டும், ஆற்றும் கடை மாறாதான். எவன் இந்த நெகட்டிவ் டாக் சொல்ல தூக்கி கிட்டே வரக்கூடாது. நீ எங்க பறக்கிறது, நீ எங்க மேல போறதுன்னு சொல்லி இருப்பான். அவன் உருப்படைய மாட்டான். இந்த பிசினஸ் பொறுத்த அளவு இந்த மாதிரி மிராக்கிள் பிசினஸ், மிராக்கிள் ப்ராடக்ட் உலகத்திலே கிடையாது. காலையில ஏந்து பல்லு வழங்கி ஆகணும், குளிச்சாகணும், தலைக்கு சீக்கிரம் மஞ்சள் போட்டாகணும், பவுடர் அடிச்சு ஆகணும், தலையை தொட்டி வெளியே ஆகணும், எண்ணெய் தடி ஆகணும். இது பூரா வெஸ்டீஜ்ல வெற்றிகரமான ப்ராடக்ட் எல்லாமே. தலையில முடி எனக்கு வளர்ந்து எங்க வீட்டுல பசங்க சொல்றாங்க. அது முற்றிலும் உண்மை. அதை மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இந்த பிசினஸ் பொறுத்தவரை என்னன்னா, யாரை பத்தியும் கவலைப்படாது சார். We are standing in our own leg. சொந்த கால நிக்கிறதுக்கு இது மட்டும்தான். நீங்க எம்ஏ முடிச்சுட்டு எம்எட் முடிச்சு 10,000 வேலைக்கு போய் அதே மாதிரி வேலை செய்யலாம். காலையில போய் சாயங்காலம் வந்தோம்னா கரும்பு ஆள்ல பிஞ்சு சக்க மாதிரி தான் வரும். உண்மையே இல்லையா? ஏன் இது நான் சொன்னா என்ன பண்ண போறீங்க? ஏன்னா ஒரே ஒரு பைசா இழப்பு இருக்கா? வருமானம் எல்லாம் இழப்பு கிடையாது. ஆனா நீங்க எத்தனையோ பேரு எத்தனையோ ஒரு ஸ்டெடியா ஒரே ஸ்டெடியா நிக்கணும், தொடர்ச்சியா பண்ணணும். எத்தனை மலர்கள் தாவும் பட்டாம் பூச்சி, அது எத்தனையோ தாவ முடியும். அம்மு மீனாட்சி இங்க இருக்குது, அங்க வருது, இங்க வருது, பண்ணியிருந்தா நினைப்பான். இது அப்படிப்பட்ட பிசினஸே கிடையாது. நம்ம பொருளை கடையை மாத்திரம் பொருளை வாங்குற, கடையை மாத்திரம் கல்லா கட்டிடலாம். உண்மை இல்லையா? கடையை மாத்தி இந்த பொருள் வாங்குறோம். இந்த பிசினஸ்ல தொடர்ச்சியா பண்ணலாம், எல்லாரும் ஜெயிக்கலாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் வெஸ்டேஜ் ப்ராடக்ட் சேரும். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் எழுத வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இருந்து இவர் போற்றி போக வேண்டியது என்னன்னா, வேட்டைக்காரன்ல வெயிட்ரஸ் குதிரை வேலை போற பாட்டாது. உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம். வெஸ்டேஜ் அறிந்து புரிந்தவன் ஜெயிப்பானா, தெரிஞ்சவன் ஜெயிப்பானா? புரிஞ்சவன் தான் ஜெயிப்பான். தெரிஞ்சவன் ஜெயிக்கவே முடியாது. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பு விடவே கூடாது. இந்த பொருளுடைய தன்மை உலகத்தில் இது மாதிரி பொருளே கிடையாது. எல்லா வகையான பொருளும் இருக்குது. இதை நம்ம ஒரு எங்க வீட்டுல பசங்க சொல்லுவாங்க, ரோட்ல போயிட்டே இருக்கும்போது எதிரில் யார் வந்தாலும் தெரியாது, பொண்டாட்டி வந்தாலும் தெரியாது. ஆனா வெஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தா மட்டும் தெரியுதான்னு கேட்பான். அந்த அளவு ஈடுபாடு.
இந்த டீம்ல உள்ள வர்றதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அதிகமான தலைகள் உள்ள வர்றதுக்கு 8 லட்சம் பேர் கிட்ட வராங்க. இது முதல் காரணம் அருண்ராஜ் தான் காரணம். அதுக்கு இந்த அருண்ராஜுடைய அப்ளைன் வந்து ஒரு ஆபீஸ போட்டு ஒரு 7 மாசம் 8 மாசம் வாடகை கொடுத்து எல்லாத்தையும் இல்ல சார் எவனும் வரலன்னாரு. இவரும் வந்து இவருடைய போராட்டத்தை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எந்த லைன்ல போய் யாரை இட்டு வரமோ இட்டு வந்தா தான் ஒரு ஷரீப் கஷர். அந்த ஷரீப் மூலம் கோயம்புத்தூர் சரவணன் தான். அந்த கோயம்புத்தூர் சரவணன் பிசினஸ் எப்படி செய்யறாங்களா, காத்த உள்ள இழுப்போம் மறுபடியும் வெளியே விடுவோம். அவன் விழுது அப்படிதான் காத்த வெளியே விடுவான். அது மாதிரி இருக்கிறதா ஜெயிச்சாங்க. இன்னைக்கு 10 லட்சம் 12 லட்சம் சம்பாதிச்சுக்கிறோம். அருமையான ஆள். தினம் 1 மணி நேரம் மீட்டிங் எடுப்பாங்க. அந்த மீட்டிங் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல சொல்லுவாங்க யார் வந்தாங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. தொடர்ச்சியா பண்ணா எதுவும் ஜெயிச்சிடலாம் சார். கேப் போட்டு பண்ணா கஷ்டம் தான் சார். தொடர்ச்சி பண்ணுவோம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வேற எங்கேயுமே கிடைக்காது. என்னதான் நீ காசு கொடுத்து போனாலும் நம்ம உழைப்பு தான் மேல வந்துக்கிறோமா இல்லையா? அதுல எல்லாம் வந்துடுறது போல சாதனையாளர்களால் சோதனையை கடந்து சாதனை பண்ணி வந்துடும். இந்த வெஸ்டியில விருப்பமான வருவா வரணும் வரலையோ வெஸ்டியை பத்தி நெகட்டிவா பேசினா அவனை கட் பண்ணுங்க. மாதம் ஒரு ஆளை சேர்த்தா கூட ஜெயிச்சிடலாம் சார். கணக்கு போட்டு பாருங்க. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். வெஸ்டியை மூலம் நோய் இல்லாத வாழ்க்கையும் பணம் நிறைந்த வாழ்க்கையும் எல்லோரும் சேர்ந்து அனுபவிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.